ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பொண்ணோட பர்த்டே விலாக் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பார்க்கலாமா. காலையில் அம்மா வந்து பாப்பாவுக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாப்பா வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோடய பாப்பாவுக்கு வந்து மற்ற எல்லா ட்ரெஸ்ஸை விட இந்த மாடல் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது வந்து சுற்றுனா நல்லா லாங்காக சுற்றுதில்ல. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ மார்னிங் லாகின் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு 10 o'clock உள்ள கேக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்னு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ கேக் கட் பண்ணியாச்சு. என்னோடய பாப்பாவுக்கு அவங்க சித்தி சித்தப்பா தான் ரொம்ப இஷ்டம். எப்போவுமே சித்தி இருந்தால் போதும். கேக் கட் பண்ணி 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய அம்மாவுக்கு கேக் ஊட்டி விட சொன்னாங்க. பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வாயில் போட்டுட்டான். இந்த குழந்தைங்களுக்கு பர்த்டேனாவே அவ்வளோ சந்தோஷம் எப்போவுமே. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாட்டிக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். 2 பாப்பாவும் விளாண்டுட்டு இருந்தாங்க. மார்னிங் நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அம்மா வந்து காலையில் குக் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் குக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இது எங்கள் ஊரோட ஸ்பெஷல் தக்காளி குழம்பு. எனக்கு எங்கள் அம்மா இது செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, சூடா இட்லி, பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி, அப்புறம் கேசரி. அம்மா வந்து மார்னிங்கே கேசரி செஞ்சுட்டு கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க பக்கத்தில். நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் போன கோயிலில் வந்துட்டு ஹேண்ட்பேக் கூட உள்ள அலௌடு கிடையாது. ஸோ சாக்லேட்ஸும் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாமி கும்பிட்டு வெண்பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்ருந்தோம். இந்த பூக்கார அம்மா வந்து சாக்லேட்டு கொடுத்ததுக்கப்புறம் பூ கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு. பாப்பா தலையில் வச்சுருக்க பூ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, இந்தாங்க ஃப்ரெஷ் பூன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது வந்து இன்னொரு கோயில். இந்த கோயிலையும் போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது. இந்த பேக்கரியில் வந்து சாம்பார் வடை எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். சாம்பார் வடைக்கு மேலே இருக்க பூந்தி எடுத்து பாப்பா சாப்பிட்ருந்தா. சாம்பார் வடையை எடுத்து ஊட்டி விட்டுட்ருந்தேன். அதை எடுத்து கொடுத்த உடனே காரம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது காரமே இல்லை. பட் வந்து என்னோடய பாப்பாவுக்கு இப்படி தான், கொஞ்சம் காரம் இருந்தாலும் காரம்னு சொல்லிகிட்ருப்பாங்க. பாப்பாவுக்கு கோல்டான ஐட்டம் எதுவும் வாங்கலை. ஏன்னா வந்து இப்போ தான் சளி சரியாக இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க அப்பாட்டிருந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு டிமார்ட் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் ஊர் சுற்றுறதுனா ரொம்ப ஜாலி. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போவாங்க, சாக்லேட் செக்ஷனுக்கு தான் போயிட்டு எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னோடய சிஸ்டர் வீட்டில் லஞ்சுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். தங்கச்சி மீட்டிங்கில் இருந்தால். என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருந்தாரு. அவர் சூப்பராக குக் பண்ணுவார். இன்றைக்கி பாப்பாவுக்காக சில்லி சிக்கன் அங்கே பொரிச்சிட்டு இருந்துச்சு ஒரு அடுப்பில். நெக்ஸ்ட்டு நல்லா சூப்பராக
அரைச்சி விட்டு எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன் சிந்தாமணி செஞ்சுருந்தாங்க. தக்காளி ரசம், சாதம் ஹாட் பாக்ஸில் சூடாக போட்டது போக மிச்சம் குண்டால போட்டிருந்தாங்க. பால் பாயாசம், அப்புறம் நல்லா சுட சுட சாப்பாடு. பாப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் லெக் பீஸும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாரு. எல்லாம் சூப்பராக நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தா பாப்பா. சளி ஆனால் கேட்கல. சரி நானும் ஒரு நாள் தானே விட்டுட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குட்டி பாப்பாவும் தூங்கிட்டாங்க. என் தங்கச்சிக்கும் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்களும் கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு. பாய் ஃப்ரெண்ட்.